ஹாய் பட்டு பிள்ளைங்களா, அதான் பாருங்கள், இதான் நம்ம ஊர். இப்போ நம்ம ஊருக்குள்ளேருந்து இந்த பெரம்பலூர் வந்துட்டோம். இப்போ நம்ம பெரம்பலூர் வந்தாச்சு. வந்தவுடனே அவங்க என்ன சொன்னாங்க, பாப்பா அவங்க மம்மி எனக்கு எதனா ஒரு பப்ஸு, ரோஸ் மில்க் இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பாக சுற்றி பார்க்கலாம் பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பப்ஸு கடைக்கு போயாச்சு. இந்த பாருங்கள், பாப்பா அவங்க பின்னாடி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இது எடுத்தது எனக்கு தெரியாதுங்க, அவங்க எடுத்திருக்காங்க பாப்பாங்க. இந்த பாருங்கள், பப்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு பாப்பா வந்து முலாம்பழம் வேணும்னாங்க ஜூஸு. எங்கள் 2 பேருக்கும் ரோஸ் மில்க் வாங்கிட்டோம் நாங்கள். இந்த பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். இது பெரம்பலூரில் இருக்குங்க, இந்த கடை பப்ஸு கடை பெரம்பலூரில் இருக்குது. நாங்கள் எப்பயுமே பெரம்பலூர் வந்தால் இந்த கடைக்கு வந்துட்டு தான் போவோம். இப்போ நேராக என்ன பண்ணுறோன்னா, பெரம்பலூர் மார்க்கெட்டு உள்ள கடை வீதி அது உள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் நாத்தனாரோட குழந்த இருக்காங்களே, நாத்தனாரோட பொண்ணு, எங்கள் நாத்தனா பொண்ணு வந்து நேற்று அவங்க மாமனாரோட வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. அத்தை வந்துருங்க, எல்லா பிள்ளைங்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. அதனால் நேராக கடைக்கு வந்திருக்கோம். திங்கக்கிழமை பாப்பாவுக்கு பிறந்த நாள். இப்போ ட்ரெஸ்ஸு பார்த்துட்ருக்கோங்க கடையில். பாப்பாவுக்கு 1 வயசு ஆகுது. அதனால் பாப்பாவுக்கான ட்ரெஸ்ஸை பார்த்துட்ருக்கோம். இந்த கலர் தாங்க பாப்பாவுக்கு எடுத்திருக்கோம். நல்லா இருக்குங்களா? ரோஸ் கலர் சூப்பராக இருக்குது. இப்போ நேராக என்ன பண்ணிட்டோன்னா, பெரம்பலூரில் வந்து இந்த 3 ரூபா கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடை உள்ள தான் வந்திருக்காங்க. எப்பயுமே பாப்பா காலேஜெலாம் படிக்கும்போதெல்லாம் இந்த கடைக்கெல்லாம் எப்போ பாருங்கள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க என் பொண்ணுங்க, இவங்க 2 பேரும். அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சத நானும் அவங்களுக்கு கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். சரி எடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்சத எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள். லேடிஸ்லாம் வந்தீங்கனாக்கா, பெரம்பலூருக்கு வந்தீங்கனாக்கா இந்த கடைக்கெலாம் வந்துட்டு போங்க, வேணுங்கிறத வாங்கலாம். காலேஜ் பசங்க எல்லாம் வந்துட்டு போகலாம் இங்கே. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்களேன். கம்மல் எல்லாமே வேணுங்கிறது எல்லாமே இருக்குங்க அந்த கடையில். ஆனால் படிக்கிற பசங்களுக்கானது எல்லாமே இங்கே இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கடையில். இது உள்ளே வந்தாலே நமக்கு டைம் போகிறதே தெரியாதுங்க. அதனால எங்கள் பொண்ணுங்க வந்தாலே இது உள்ளே நல்லா சுற்றி பார்ப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இது வேறு கடை. அதாவது அந்த அந்த கிஃப்ட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அதை வந்து கிஃப்ட்டு பண்ணிட்டோம் நாங்கள். கிஃப்ட்டு பண்ணி அதை வாங்கியாச்சு. இப்போ நேராக என்ன பண்ணோம், வீட்டில் போய் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு பிரியாணி வாங்கிட்டோம் நாங்கள். பிரியாணி 3 பார்சல் வாங்கிட்டு நேராக இப்போ என்ன பண்ணோம், ஊருக்குள்ளே வந்துவிட்டோம். எங்கள் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் நாங்கள். இந்த பாருங்களேன், நேராக வந்துட்டுருக்கோம். இது எங்கள் ஊர் ரேஷன் கடைங்க. வந்துட்டோம் நாங்கள். இப்போ போய் வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பாய், வீட்டாண்ட வந்தாச்சு.